வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, ஷேர் ட்ரேடிங். அது யார் பண்ணலாம், ஜாதகம் மூலமாக இதை எப்படி நம்ம அணுகுவது, அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவாக ஷேர் ட்ரேடிங் அப்படின்னு வந்தாச்சுன்னா, ஒருவர் தான் சம்பாதிக்கின்ற பணத்தை ஒரு முதலீடு செய்கிறார். ஒரு கம்பெனியின் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதன் மூலம் லாபம் பெறுவதை தான் நோக்கமாக அனைவரும் வைத்துள்ளார்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தாலும் தனது ஊதியத்தில் ஒரு பங்கை இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி அதை பலவிதமா பெருக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதுல ப்ராஃபிட்டும் பண்றாங்க, ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அதுல நஷ்டம் அடைகிறாங்க. ஸோ ஜாதக ரீதியாக இதை நம்ம எப்படி அணுகிறது, அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை முழுமையா நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு புரிதல் புரியும். முதல்ல இதற்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஷேர் ட்ரேடிங், அதாவது இந்த ஆன்லைன் ஷேர் ட்ரேடிங் பண்ணுவதற்கு எந்தெந்த கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முதல்ல நிர்ணயம் பண்ணோம். இதற்கு முதல் கிரகமாக சனி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். ஏன் நான் சனியை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு செயலை ஒழுங்காக திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் சனி தான் வருவார். ஏன்னா இப்ப ஷேர் ட்ரேடிங் வந்தாச்சுன்னா, அதாவது பங்க்சுவலா, அதாவது காலம்புற 9 மணிக்கு ஷேர் மார்க்கெட் தொடங்குறதுன்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் லாகின் பண்ணி ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அதாவது இந்த வேலையை தினமும் அவர் பண்ணணும். ஒரு திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலைகளை குறிக்கக்கூடிய சனியானவர் அந்த ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு ஒழுக்கத்தையும் சனி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறார். அதாவது நேரம் தவறாமைங்கிறது, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவர் கண்டிப்பாக அதற்கு சனி முக்கியத்துவம் பெறுகிறார். இரண்டாவதாக என்ன கிரகம் பாத்தீங்கன்னா, ராகு அந்த ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். ஏன் ராகுவை நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒருவருடைய திடீர் என்று வரக்கூடிய வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்கு காரணமான கிரகம் ராகு தான். அதே மாதிரி ஸ்பெகுலேஷன் செய்வதில் ராகுவை போன்ற ஒரு கிரகம் வேறு எந்த கிரகமும் கிடையாது. சோ மற்ற கிரகங்களும் உண்டு, ஆனால் ராகு அதில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறார். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா புதன் ரொம்ப முக்கியமான கிரகம். நான் ஏன் புதன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த ஷேர் ட்ரேடிங் எல்லாமே ஆன்லைன் மூலமாக நடக்கிறது. அதாவது கம்ப்யூட்டருடைய துணை இல்லாமல் நடப்பதில்லை. ஸோ கம்ப்யூட்டர் அங்க உள்ள வரும்போதே அங்க புதன் உள்ள வந்துடுறார். அது மட்டும் இல்லாம அந்த ஷேர் ட்ரேடிங்ல இன்வால்வ் ஆகக்கூடிய நபர்களுக்கு இந்த கணிதம் தெரிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு திங்கிங் எபிலிட்டி, அனாலிட்டிக்கல் எபிலிட்டி இருக்க வேண்டும். அதாவது ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு அப்ல போகும், 10 நாள் கழிச்சு டவுன்ல வரும், இந்த ட்ரெண்ட் இப்படி இருக்கும்ங்கிறது புரியக்கூடிய தன்மை அவருக்கு வேணும். அதுக்கு உண்டான அனாலிட்டிக்கல் எபிலிட்டியை கொடுக்கக்கூடிய கிரகம் புதனாக இருக்கிறார். எனவே புதனும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக குரு ஏன் சொல்றேன்னா, தனகாரகரான குரு அந்த ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். ஸோ கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா, ராகு, குரு, சனி, புதன், இந்த 4 கிரகங்களும் வலுவாக இருக்க வேண்டும். இதற்கு அடுத்தபடியா நம்ம எங்க போறோம்னா, பாவங்கள் பார்ப்போம். பாவங்கள்னு பார்த்தாச்சுன்னா, லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி 2ஆம் பாவம், 2ஆம் பாவாதிபதி வலுவாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் பாவம் தான் ஒரு தனஸ்தானம்னு சொல்றோம். ஒருவர் தன் கையில் உள்ள பண இருப்பை குறிக்கக்கூடிய பாவம்னா 2ஆம் பாவம் தான். ஸோ 2ஆம் பாவம், 2ஆம் பாவாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தனக்காரகர் குரு வலுவாக இருக்க வேண்டும். இதற்கு அடுத்தபடியான பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம். ஏன்னா 5ஆம் பாவம் ஒருவருடைய மன சிந்தனைகள், எண்ண ஓட்டங்களை குறிக்கக்கூடிய பாவம். அதே மாதிரி ஸ்பெகுலேஷனை குறிக்கக்கூடிய பாவம் 5ஆம் பாவமாக இருக்கிறது. எனவே 5ஆம் பாவம் மற்றும் 5ஆம் பாவாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக எந்த பாவம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவம். ஏன்னா 11ஆம் பாவம் லாபஸ்தானம், ஒருவர் தான் பெறக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். எனவே 11ஆம் பாவம் மற்றும் 11ஆம் பாவாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். இப்போ கிரகங்களை பார்த்தாச்சு, பாவத்தை பார்த்தாச்சு. இது போக இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் வச்சுங்களேன். அதாவது இந்த ட்ரேடிங்ல இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்கு, அப்புறம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இதை எப்படி நம்ம பிரிச்சு பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜாதகத்தில் 11ஆம் பாவம் மற்றும் 11ஆம் பாவாதிபதி இவர்கள் இருவருமே மேஷம், கடகம், துலாம் அல்லது மகரம், இந்த 4 ராசிகளில் விழுகின்ற பட்சத்தில், அதாவது 11ஆம் பாவம் மற்றும் 11ஆம் பாவாதிபதி மேற்சொன்ன இந்த 4 ராசிகளில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் இன்ட்ராடே ட்ரேடிங் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இவருக்கு திடீர்னு ஒரு ப்ராஃபிட் வரும், அந்த ப்ராஃபிட்டை எடுத்து அவர் வெளியில வரலாம் இன்ட்ராடே ட்ரேடிங். இப்போ ஷார்ட் டேர்ம் அப்படின்னு வச்சுங்களேன், அதாவது ஷார்ட் டேர்ம்ங்கிறத ஒரு 3 மாதம் முதல் 6 மாத காலம் வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெயிட் பண்றது. அதற்கு இந்த 11ஆம் பாவம், நான் முதலில் சொன்ன மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த ராசிகளில் ஏதாவது ஒன்றில் அமைந்திருக்க பெற்று 11ஆம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த லாபாதிபதி, அந்த லாபஸ்தானாதிபதி என்பவர் கன்னி, மிதுனம், தனுசு, மீனம் ஆகிய ராசிகளில் இருக்கின்ற பட்சத்தில் அவர் 3 முதல் 6 மாதம் வரை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெளியில் வரலாம். அதே மாதிரி 11ஆம் பாவாதிபதி ஆகக்கூடியவர், நான் முதலில் சொன்ன மாதிரி மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய 4 ராசிகளில் 11ஆம் பாவாதிபதி நின்று
11ஆம் பாவம் என்பது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய ராசிகளில் விழும்போது அவர் கண்டிப்பாக அந்த மிட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் 3 மாதம் முதல் 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணி வெளியில வரலாம். அதே மாதிரி இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 4 ராசிகளில் 11ஆம் பாவாதிபதி மற்றும் 11ஆம் பாவம் விழுகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவர்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேர் ட்ரேடிங்ல இருந்து வெளியில வர்றது மிகவும் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது ஷேர் ட்ரேடிங் வந்தாச்சுனாலே ஒரு ஜாதகருடைய அனாலிட்டிக்கல் எபிலிட்டிஸ் நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு புதன் நன்றாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள் நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு 5ஆம் பாவம் வலு கொடுக்க வேண்டும். அதாவது தான் செய்கின்ற ஒரே வேலையை திரும்ப திரும்ப பண்றது, ஒரு பங்க்சுவலா பண்றது, அதற்கு சனியுடைய உறுதுணை இருக்க வேண்டும். ராகு திடீர் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறார், அவருடைய பங்களிப்பு கண்டிப்பாக தேவை. ஸ்பெகுலேஷன்ஸுக்கு ராகுவும் சம்பந்தப்படுவார், புதனும் சம்பந்தப்படுவார். எனவே ஒரு ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த 1, 2, 5, 11ஆம் பாவங்கள் வலுவாக இருந்து நான் சொன்ன பட்சத்தில் அந்த 11ஆம் பாவாதிபதி நான் சொன்ன ராசிகளில் அமர்கின்ற பொழுது அவர்கள் என்ன மாதிரிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என்கிறது கண்டிப்பாக நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு அனுபவத்தில் இது கண்டிப்பாக ஒத்து வரும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.